தென்மேற்கு எப்படி தலைவன் வாழுகிறானோ தென்கிழக்கு தலைவி வாழ்வாள். அவளுடைய கிச்சனை ஆளும் தன்மை அக்னிகாரகத்துவத்துக்குரியவள். அவள்தான் இந்த வீட்டின் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடியவள். தென்கிழக்கு யாருக்கு சரியா இருக்கோ அந்த ஆரோக்கியத்தன்மை கரெக்டா இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் அதை குறிப்பதாக இருக்கும். ஆனா தென்கிழக்கு அவ ஒழுங்கா ஹேண்டில் பண்ணானா, ஒரு மனைவிங்கிறவ ஹேண்டில் பண்ணானா அந்த இடத்தில் வாஸ்து குறைபாடுகளே இருக்காது. சில பேர் தென்கிழக்கு இருந்து டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்குவாங்க, தண்ணி சிந்துதல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தென்கிழக்கு ஸ்பாயில் ஆகும். நெருப்பில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அணிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நெருப்பு இடத்துல தண்ணியை ஊற்றி அதை அணைய வச்சுக்கிட்டே இருந்தால் அங்கே நெருப்பு வருமா? வராது. அப்போ அந்த இடத்துல பெண்ணுங்கிறவள் நெருப்பாக இருக்காமல் கூலாக இருந்தால் யாருனாலும் ஈஸியாக அவகிட்ட பேசுறது, ஈஸியாக அவளை நெருங்கிடுவாங்க. அதனால தான் பெண்களை நெருப்புத்தன்மையாகவே மாற்றியிருக்காங்க. அக்னியை எரித்து சீத்தையை இறக்குனதும், கண்ணகி அக்னியை வச்சு இந்த ஊரை எரிச்சதும் எல்லாமே நெருப்புத்தன்மைக்குள்ளதாகவே மாற்றிருக்காங்க. அப்போ அந்த நெருப்புத்தன்மையை அணைக்கக்கூடிய தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வீட்டு பெண்ணின் நேம் கெட்டு போகும். அவளுடைய கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படும். இந்த மாதிரி அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் வரும். இதெல்லாமே இந்த நெருப்புத்தன்மையுடைய குறைபாடுகளால் தான்.